பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய 9வது நாள் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறதுனால் நான் நம்புகிறேன், எவ்வளோ பெரிய புயலையும் நீங்கள் சுலபமாய் தாண்டுவீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு இந்த 100 நாளைக்குள்ளே பெரிய பெரிய மாற்றங்களை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பார்க்கிறோம், உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் இந்த 100 நாட்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, தினமும் ஒரு மிஷனரியினுடைய சம்பவத்தை உங்களோடு ஒரு சாட்சியை சொல்லி அதற்கு பிறகு செய்திக்கு நான் கடந்து போகிறேன். நேற்றைய தினத்திலே ஜான் கிப்சன் என்கிற ஒரு ஊழியரை குறித்து, ஒரு மிஷனரியை குறித்து நம்ம தியானித்தோம். அவர்கள் மாமிசத்தை உணவாக தின்கிற ஒரு கூட்டத்தின் நடுவிலே ஒரு தீவிலே இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஊழியத்திற்கு போகிறார்கள். தன்னுடைய 34வது வயதிலே தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து அந்த தீவிற்கு கடந்து போகிறார்கள். ஒரு வருடத்திலே அவருக்கு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறக்கும் போது அவருடைய மனைவி மிக அதிகமான காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு மனைவி இறந்தார்கள். மனைவி இறந்த சில நாட்களுக்குள்ளே அவருடைய குழந்தையும் இறந்து போனது. இப்பொழுது தன்னுடைய மனைவியினுடைய சடலத்தை அவரே குழி தோண்டி மனைவி சடலத்தையும் குழந்தை சடலத்தையும் புதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டார். ஆனாலும் கூட அந்த ஊழியத்தை விட்டு திரும்பி வரவோ இல்லை என்றால் விசுவாசத்தை விட்டு வழிவிலகவோ போகவில்லை. கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக மரித்தாலும் சாட்சியாய் நிற்பேன் என்று அந்த தேவ மனுஷன் ஒரு தீர்மானம் எடுத்தார். இந்த தீர்மானம் ஒரு மிகப்பெரிய அசைவை அந்த தீவிற்குள்ளே கொண்டு வந்தது. இந்த தீவினுடைய பக்கத்தில் இருக்கிற தீவிலே அவர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை உண்டானது. அப்பொழுது இந்த மிஷனரி அங்கே கடந்து போகிறார். அந்த ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு, இந்த இடத்துல நம்ம கிணறு தோண்டினால் இந்த இடத்துல தண்ணீர் வரும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அவர்கள் அவரை வித்தியாசமாய் பார்க்கிறார்கள். அந்த இடத்துல தோண்டின உடனே தண்ணீர் வந்த உடனே அந்த ஜனங்கள் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்காததினால் கடவுளே நேரடியாக வந்திருக்கிறார் என்று அந்த தீவிலே இருக்கிற தலைவன் முதலாவது ரட்சிக்கப்பட்டான். அதற்கு பிறகு சுற்றி இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்படி அந்த தீவிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் நிறைய தியாகம் பண்ணலாம். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுது ஜெபிக்கலாம், உபவாசம் இருக்கலாம். ஒருவேளை அதனுடைய பலன் உங்களுக்கு தீமையாய் தோன்றுகிறது போல் தோன்றலாம். ஆனால் இல்லை, அந்த நீங்கள் போடுகிற ஒவ்வொரு கோதுமை மணிகளும் ஒரு நாள் பலனாக வந்து நிற்கும். உங்களுடைய ஜெபங்களுக்கு ஒரு பதில் நிச்சயமாய் ஆண்டவர் தருவார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 9வது நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்த போது ஆண்டவர் யோபுவின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை ஆண்டவர் தந்தார். அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோபுவனுடைய வாழ்க்கையை குறித்து நம் எல்லாருக்கும் தெரியும். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். ஆனால் இவனுடைய வாழ்க்கையிலே திடீரென்று சத்துருடைய ஒரு பெரிய பிரச்சனையினால் எல்லாவற்றையுமே அவன் இழந்தான். அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய சொத்துக்கள், அவனுக்கு சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இழந்து ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு அவன் உட்கார்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இப்பொழுது நம்ம வாசித்த இந்த வசனத்திலே அவன் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு 2 மடங்கு ஆண்டவர் திரும்பி தந்தார். யாருக்காக ஆண்டவர் பேசுகிறார் என்று தெரியல. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இழந்து போய் வந்திருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். ஐயோ, நான் இழந்து விட்டேனே, என் கையை விட்டு இது போயிருச்சே, நான் எப்படி இது திரும்பி எனக்கு கிடைக்குமா, திரும்பி இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்ப்பேனா? ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் இழந்த சமாதானம் உங்களுக்கு திரும்ப வரும். நீங்கள் இழந்த அந்த சுகம் உங்களுக்கு திரும்ப வரும். நீங்கள் இழந்து போன அந்த பணத்தை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார். எந்தெந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் ஒரு நாள் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு இழந்து போயிருக்கிறீர்களோ, நான் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். நிச்சயமாய் நீங்கள் இழந்தது திரும்ப வரும். நான் நம்புகிறேன். இந்த 100 நாட்கள் ஜெபம் கர்த்தர் எதற்காக நம்மை
அட்டன் பண்ணியிருக்கிறார். எதற்காக கர்த்தர் நம்மளை ஜெபிக்க வைக்கிறார் என்றால், இழந்து போன அனைத்தையும் திரும்ப தருவதற்கு ஆண்டவர் திட்டம் கொண்டதுனால தான் இந்த ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாய் ஆரம்பித்தார். அப்பொழுது நான் நம்புகிறேன், நீங்கள் இழந்தது நிச்சயம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நாம் இழந்ததை திரும்பி தருகிறவர். 3 விதமாய் நாம் இழந்ததை நமக்கு திரும்ப தருகிற ஒரு நல்ல தேவன். நம்பர் 1, முதலாவதாக நாம் கைவிட்டு போனதை திரும்ப தருகிற ஒரு நல்ல தேவன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் அது உங்கள் கைகளிலே இருந்திருக்கலாம், ஒரு நாள் நீங்கள் அதை அனுபவித்திருக்கலாம், நீங்கள் அதை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் உங்களுடைய கையிலே உங்களை சந்தோஷப்படுத்தின ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீங்கள் இழந்து போய் இந்த இடத்துல நிற்கலாம். வேதத்திலே ஒரு தீர்க்கதரிசியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் இரவலாய் வாங்கப்பட்ட ஒரு கோடாரியை வைத்து ஒரு மரத்தை அந்த மனுஷன் வெட்டி கொண்டிருக்கிறான். அப்போ அந்த கோடாரி தன்னுடைய கையிலிருந்து பிடியிலிருந்து கலண்டு அது தண்ணீருக்குள் விழுந்தது. ஐயோ ஆண்டவனே, இது இரவலாய் வாங்கப்பட்டதே, இது என்னுடைய கையிலே இருந்தது, இந்த கையிலே இருந்து நான் இதனாலே தான் இந்த மரத்தை வெட்டினேன். ஆனால் இப்பொழுது என்னுடைய கையிலே அது இல்லை, அது என்னுடைய கையை விட்டு கீழே தவறி போனது, நான் அதை தவறி விட்டு விட்டேன், என்னுடைய கையிலே இருந்து அது உருவி கீழே விழுந்தது. அப்பொழுது தீர்க்கதரிசி எந்த இடத்திலே அவன் இழந்தானோ அந்த இடத்திலிருந்து அதை திரும்ப அவர் எடுத்து கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு முதலாவது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய கை விட்டு போனது திரும்ப உங்க கைகளிலே வரும். பல வருடங்களாய் நிறைய பேர் சொல்லலாம், உன் கைவிட்டு போயிருச்சுப்பா, உன் கைவிட்டு போயிருச்சு, உன் குடும்பம் உன் கைவிட்டு போயிருச்சு, உன் தொழில் உன் கைவிட்டு போயிருச்சு, உன் வாழ்க்கை உன் கைவிட்டு போயிருச்சு, உன் பரிசுத்தம் உன் கைவிட்டு போயிருச்சு. ஒரு நாள் நீ நல்லா இருந்த, ஆனால் இனி நீ நல்லா இருக்க முடியாது. ஒரு நாள் அது உன் கையில் இருந்துச்சு, இனி திரும்பி அது கிடைக்காது. நீங்களும் ஒருவேளை உங்களுடைய மனசில் சரி இருந்த வரைக்கும் ஸ்தோத்திரம், போனது போட்டோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு முதலாவதாக வாக்கு கொடுக்கிறார், இல்லை, உங்களுடைய கைகளை விட்டு ஒரு நாள் உங்கள் கையிலே இருந்து இன்றைக்கு தொலைத்து கொண்டிருக்கிறீர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, திரும்பவும் நீங்கள் தொலைத்ததை கர்த்தர் தருவார். ஏனென்றால் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமேன். இரண்டாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் திரும்ப தருகிற தேவன். இரண்டாவதாக நீங்கள் வாசிக்கும் போது தீர்க்கதரிசியினுடைய நாட்களிலே அந்த நேரத்திலே பஞ்சம் வரும்போது அவர் தங்கியிருந்த அந்த வீட்டினுடைய சகோதரியை பார்த்து சொல்லுகிறார், நீ இந்த பஞ்சத்திலிருந்து பிழைக்கும்படியாய் எங்கேயாவது ஒரு இடத்திலே போய் சஞ்சரி. உடனே தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த சகோதரி தன்னுடைய குடும்பத்தோடு இன்னொரு ஊரில் போய் அவர்கள் வாசம் பண்ணுகிறார்கள். ஆனால் இந்த பஞ்சகாலம் முடிந்து அவர்கள் திரும்பி தன்னுடைய ஊருக்கு கடந்து வருகிறார்கள். இப்பொழுது தன்னுடைய சொத்துக்கள், தன்னுடைய உடைமைகள், தான் விட்டு போன எல்லாவற்றையும் ஒவ்வொருத்தரும் எடுத்து அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் இவர்களுடையதாய் இருந்தது, ஆனால் இப்பொழுது இன்னொருத்தருடையதாய் இருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த ராஜாவினிடத்தில் போய் நிற்கும்போது ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செய்து இவர்களுக்குரியதை, இந்த அம்மாக்குரியதை ஆண்டவர் மீட்டு அந்த அம்மாவனுடைய கையிலேயே கொடுக்க வைக்கிறார். நான் நம்புகிறேன், இரண்டாவது இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். முதலாவது உங்களுடைய கை விட்டு போனதை உங்களுக்கு தருவார். இரண்டாவது உங்களுக்குரியதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம், பாஸ்டர், இந்த வீடு எனக்குத்தான் சொந்தமாயிருக்கணும், இந்த பணம் எனக்குத்தான் சொந்தமாயிருக்கணும், ஆனால் இவங்க அவங்களுக்குள்ளதை வச்சுட்டாங்க, என்கிட்ட சண்டை போட்டு வாங்கிட்டாங்க, வாக்குவாதம் பண்ணி வாங்கிட்டாங்க. உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய பொருள், அது உங்களுடைய விட்டு யாரோ ஒருத்தர் அதை ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம், இன்னொருத்தருடைய கையிலே அது இருக்கலாம். இந்த பதவி என்னுடையது தான், இந்த இடம் என்னுடையது தான், ஆனால் இன்னொருத்தருடைய கையிலே இருக்கிறது. அது காரணம் இல்லாமல் ஒருவேளை இன்னொருத்தருடைய கையிலே இன்னொருத்தருடைய கையிலே போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், உனக்குரியதை நான் திரும்ப உன்னிடத்தில் கொடுப்பேன். நம்பர் 1,
முதலாவதாக உன் கை விட்டு போனதை உங்களுக்கு தருகிறவர். நம்பர் 2, இரண்டாவதாக உங்களுக்குரியதை உங்களுக்கு திரும்ப தருகிற ஒரு நல்ல தேவன். மூன்றாவதாக வேதத்திலே நீங்கள் ஏசாவை குறித்து வாசிப்பீர்களே ஆனால் தன்னுடைய சகோதரன் ஸ்கூல் சமைத்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது விலையேற பெற்ற யாருக்குமே கிடைக்காத அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை தன் சகோதரனுக்கு அவன் விற்று போட்டான். ஐயோ, ஏமாந்து வித்துட்டான். ஒரு சின்ன கூழுக்காக ஆசைப்பட்டு அவனுடையதை ஏமாந்து கொடுத்துட்டான். அதற்கு பிறகு அவன் ரொம்ப துக்கப்படுறான். நான் ஏன் இப்படி பண்ணினேன், ஏன் இப்படி ஏமாந்து விழுந்துட்டேன். ஆனால் ஏசாவை ஆண்டவர் நினைத்து கர்த்தர் அவனுடைய சன்னதியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் மூன்றாவதாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஏமாந்து இழந்து போயிருக்கலாம். பாஸ்டர், என்னை ஏமாத்திட்டாங்க, நான் ஏமாந்துட்டேன், தெரியாமல் ஏமாந்துட்டேன், ஐயோ இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அது எனக்குரியது பாஸ்டர், ஆனால் நான் என்னை ஏமாத்திட்டாங்க, நான் ஏமாத்தல விழுந்து இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நீங்கள் இழந்ததை உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? இன்னைக்கு 3 காரியத்தை பேசியிருக்கிறார். நீங்கள் இழந்ததை உங்களுக்கு திரும்ப தருகிறவர். நம்பர் 1, முதலாவதாக உங்களுடைய கை விட்டு போனதை உங்களுக்கு திரும்ப தருகிறவர். இரண்டாவதாக நம்பர் 2, ஆண்டவர் கிருபையாய் நமக்கு அழகாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன், உன்னுடையதை திரும்ப தருகிறவர். எங்கெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் உங்களிடத்திலே வந்து சேரும். மூன்றாவதாக, நீங்கள் ஞானம் இல்லாமல் ஏமாந்ததை உங்களுக்கு திரும்ப தருகிற தெய்வம். நிச்சயமாய் இந்த 100 நாட்கள் ஜெபம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் இழந்த அனைத்தையும் உங்களுக்கு ஆண்டவர் திரும்ப தரப்போகிறார். ஆமேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தில் எல்லாரும் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது எந்த இடத்திலே அவர்கள் இந்த சத்தத்தை கேட்டாலும் அந்த இடத்திலே உம்முடைய பிரசன்னம் அவர்களை தொடுவதாகப்பா, உம்முடைய மகிமை அவர்களை தொடுவதாகப்பா. ஆண்டவரே, யோபு இழந்த அனைத்தையும் கர்த்தர் இரண்டத்தனையாய் திரும்பி கொடுத்தது உண்மையானால் எங்கள் பிள்ளைகள் எதெல்லாம் இழந்தார்களோ அது எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் தரப்போகிறதற்காக நன்றி அப்பா. நீர் சொன்ன இந்த 3 காரியத்தையும் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேற்றுவீராக. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நெருக்கத்தோடும் வருத்தத்தோடும் இது என்னமாய் முடியுமோ என்கிற கலக்கத்தோடும் யார் இருந்தாலும் அவர்களை நேர்த்தியாய் நடத்துவீராகப்பா. விழுவார்களா என்று பார்க்கிறார்களே, வெட்கப்பட்டு போக மாட்டார்களா என்று பார்க்கிறார்களே, எத்தனை பொறாமை, எத்தனை எரிச்சல். ஆனால் அத்தனை ஜனங்களுக்கு முன்பாகவும் எங்கள் பிள்ளைகளுடைய கைகளை கர்த்தர் திடப்படுத்துவீராகப்பா, திடப்படுத்துவீராகப்பா. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். நன்றியப்பா. நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளை தொடருவதாக. இந்த கம்ஃபர்ட் சர்ச் ஊழியத்தை தாங்குகிற உங்களுடைய பிள்ளைகள், ஜெபத்தினால் ஆண்டவரே காணிக்கைகளினால் தாங்குகிற பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உங்க மகிமை நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த 100 நாட்களும் தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். முடிந்தவரை அநேகருக்கு இந்த செய்தியை கொண்டு போவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் நம்முடைய பாஸ்டர் பென்ஸ் அப்படின்ற அந்த ஆப்பை இன்னும் உங்களுடைய மொபைலில் நீங்கள் டவுன்லோட் செய்யலைன்னா தாராளமாக அதை பண்ணுங்க. அதன் மூலமாய் நிறைய ஊழியங்களை நாங்கள் செய்ய விரும்புகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.